Okay, am I audible? Good evening. பேசுறது கேக்குதா எல்லாருக்கும்? Okay, thank you for the confirmation. So we'll start the session with the announcements. ஆக்சுவலி டோட்டலி நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஜிடிஆர்பியோடைய கால் ஃபார் நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. அதாவது எத்தனை வேகன்சிஸ் அலோகேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டோட்டலி நியர்லி 1,721 postings for PGTRB. So that will plan to conduct at 2025 October or December at this year end. கண்டக்ட் பண்ணுறதா ஒரு பிளான்ஸ் இருக்குது. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம இந்த கோர்ஸஸே ஒரு 2 weeks முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எவ்ரி சாட்டர்டே மட்டும் இந்த ஃப்ரீ செஷன் இருக்கும். மற்ற நாள் ஃபுல்லாக இந்த பேச்சஸ் ப்ளே கிளாஸஸ் தான் இருக்கும். ஸோ அந்த போஸ்டிங் ஸ்பேஸ் பண்ணி தான் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும். நியர்லி ஒரு ஒரு குரூப்புக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அது குறையாமல் ஒரு நியர்லி 200 to 300 வேகன்சிஸ் அதில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொஞ்சம் பாருங்கள். வில் பி மைட் பெட்டர். ஸோ ஸ்டார்ட் த செஷன் வித் அ பார்ட் ஆஃப் அல்ஜிப்ரா. ஸோ உங்களுக்கு அல்ஜிப்ராவோட செக்ஷனல் தேதி பிஜிடிஆர்பியில் பார்க்குறப்ப நியர்லி ஜஸ்ட் அரௌண்ட் 20 to 25 மார்க்ஸ். 2020 போன வருஷம் பிஜிடிஆர்பி கோத்ரூ பண்ணி பார்த்தப்ப மினிமம் 19லேருந்து மேக்ஸிமம் 22 வரைக்கும் போகுது. ஸோ இந்த தடவை 20 to 25 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதை பேஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான தியரம்ஸ் ப்ராப்ளம்ஸாக தான் இருக்கும். ஸோ செஷன்ஸில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் ஸ்டாப் பண்ணி கேட்கலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஸோ ஸ்டார்ட் செஷன் வித் குரூப் தியரி. ஸோ டெஃபினேஷன் ஆஃப் த குரூப்ஸ் ஆர் ஆல்ரெடி நோ. So you got to know the definitions of the groups. A non-empty set G is such a non-empty set. G is such a non-empty set together with the binary operation star is said to be a group. So anyone can explain what are the four definitions, four properties of the group? If what are the four functional properties? So everything is in question area. You should reply accordingly. Then we'll சொல்றீங்களா ஏதாவது 4 conditions? So already it's a well-known part. It's a closure. Yes, thank you for the message. But if it is unmute yourself and then talk, then it will be better. The closure associative, and then existence of identity, and then existence of inverse. These are the four conditions to be noted for existence of identity of a group, existence of an inverse of every element in a group. Every element in a group. Just a moment. I'm audible with you. கேக்குதா எல்லாருக்கும் நான் பேசுறது? இது சிங்கிள் செஷன். நான் பேசுறது கேக்குதா எல்லாருக்கும்? Kindly confirm once again. Thank you. So right now, so we have specified இதுவுமே ஒரு பார்ட் தான். இதுவுமே கொஸ்டின் ஏரியா தான். நாலு கண்டிஷன் அப்படின்றதுமே ஒரு கொஸ்டின் ஏரியா தான். சின்ஸ் க்ளோஷர்னாலும் பைனரினாலும் ஒரே மீனிங் தான். க்ளோஷர் பைனரி எல்லாமே ஒரே மீனிங் தான். ஸோ இட் இஸ் எபிலிங் குரூப். யூ நோ வெல் நோன் அபவுட் த எபிலிங் குரூப்ஸ். A star B equal to B star A. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நல்லா படிச்சுக்கணும். Yes. So this is introduction to the groups, and most of the famous familiar examples are there. So what are the examples? So maybe Z comma plus Z over F, and then S. The answers are welcome. Anything else? Yes, you can unmute yourself and then you can post your answers.
I will continue z comma plus and then r comma plus and q comma plus. And before r, you have to introduce q and then c comma plus. These are all very famous examples of those. And then with respect to multiplication, r star comma dot. So star represents single except zero. Zero இல்லாம வரும் அந்த கேசஸ் நம்ம பார்த்துக்கணும். And then c star comma dot. ஸோ இப்போ தான் இதுல இருந்தால் இப்போ நம்ம நிறைய ட்ரிகரிங்ஸாக கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இசட் ஸ்டார் கமா டாட் குரூப் ஆஃப் குரூப் இல்லையா? ஸோ இசட் ஸ்டார் கமா டாட் இஸ் ஏ குரூப் ஆஃப் நாட். இட்ஸ் ஏ குரூப் ஆர் நாட். ஸோ ஹேவ் நோ இன்வர்ஸ். எந்த எலமெண்ட்டுக்கு இன்வர்ஸ் இல்லை. ஸோ வாட் இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் 2 ஹியர்? இட்ஸ் இஸ் 1/2. 1/2 எங்கே இருக்காது? ஸோ 1/2 வந்து கட்டாயமாக இசட்குள்ளே இருக்காது. அதை வந்து நம்ம மெயினாக பார்த்துக்கணும். 1/2 doesn't never belongs to இசட். ஸோ அப்போ இன்னொரு கொஸ்டின் இருக்கு. இசட் ஸ்டார்ல எந்த எலமெண்ட்டுக்குமே இன்வெஸ்ட் இருக்காதா, இல்லை ஏதாவது ஒரு 2-3 எலமெண்ட்டுக்கு இன்வெஸ்ட் கிடைக்குமா லைட்டா? பட் எல்லா எலமெண்ட்டுக்கு இன்வெஸ்ட் கிடைச்சாதான் அது வந்து குரூப். எந்த எலமெண்ட்டுக்கு இன்வெஸ்ட் கிடைக்காம இருந்தா இருக்கும் அப்படின்னா எல்லா விதமான நம்பர்ஸ்க்கும் இன்வெஸ்ட் கிடைக்காது. ஒரு சில நம்பர்ஸ் மட்டும் இன்வெஸ்ட் கிடைக்கும். அந்த ஒரு சில நம்பர்ஸ் யாது? You can able to find the inverse easily for those two elements. So namely 1 and -1 having inverse. It's the own inverse. So 1/1 which is 1 and -1/1 will be -1. So these are the 2 points having the inverses of z. இதுமே ஒரு கிரியேட்டிவ் பார்ட் தான். இந்த கொஸ்டின்மே கேட்பாங்க மெயினா. z zல வந்து இன்வெர்ஸ் இருக்காது. ஆனா என்ன எலிமெண்ட் இன்வெர்ஸ் இருக்கும் அப்படின்னா ரெண்டு எலிமெண்ட் இருக்கும். say +1 and -1. So right now we have to define if order of these finite, groupல வந்து finite number of elements இருந்துச்சு அப்படின்னா the group is going to be finite group. சின்ன சின்ன விஷயத்தை கூட கான்வெர்ட் பண்ணி கரெக்டாக பார்க்கணும். டைரக்ட் கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்கும். அதுக்காக நம்ம ரிசல்ட்லாம் கொடுக்கணும். நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஆர்டர் ஆஃப் ஜி இஸ் ஃபைனைட், ஜி இஸ் ஃபைனைட் குரூப். ரொம்ப சிம்பிள் திங்ஸ் எல்லாமே. அண்ட் தென் now consider G is equal to Z and with respect to the operation plus. Now question is, what is identity element? அதான் கொஸ்டினே. What is identity element? Identity element என்ன வரும் இதுல இருந்து? Zero. Zero. Then what about the inverse of A? Any element in Z? -A. Yes, -A. Very good. So that's all the quite simple discussion. சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்ல இருந்தா ஈஸியாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கணும். இப்போ the identity element is 0 and the inverse of A will be inverse of all the A will be -A. Okay, then now G is equal to -1, 1. Which is a group under multiplication. Is G is abelian? Is abelian group? ரெண்டு எலிமெண்ட் தான் இருக்கு. மல்டிப்ளை பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சுக்கோங்க. And then note the result. A group of order P is abelian. The result note பண்ணிக்கணும். A group of order P is abelian. So what is the group order here? This order G here. Which is 2. 2 is a prime number. So this group is abelian. So இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வச்சு ப்ரூவ் பண்ணா உங்களுக்கு தெரியும். A group of order P square is always abelian. ரெண்டுமே தான். P square is abelian. இதை நோட் பண்ணிக்கணும். Group of order P square is abelian. Every prime order is cyclic. Note the result. Every prime order is cyclic. So cyclic na generator exist ஆகும். அதான் generator section வரைக்கும் உங்களுக்கு புரியும். Every prime order group is cyclic. Cyclic implies abelian. All the cyclics implies abelian. All cyclics implies abelian. Then what is the important? Cyclics எல்லாம் generator section ல இன்னும் clear-ஆ பார்க்கணும். Just note on the terms and terminologies which we introduced so far. And then so now the next question will be, let G be a matrices. It is M2 of R such that எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா AD minus BC is not equal to 0. Which is ABCD இருக்கு அப்படின்னா AD minus BC not equal to 0 என்ன அர்த்தம்? என்ன சொல்ல வராங்க? G என்ன மேட்ரிக்ஸா இருக்கு? G is the set of all so what is this set defines?
Invertible. Invertible matrices. Very good. So G is a set of all invertible matrices, non-singular matrices. So invertible and non-singular. What is non-singular means just determinant of A will be not equal to 0. So which is non-singular. So G is the set of all invertible matrices. So this is known to be general linear group. General linear group. இதுக்கு பேர் வந்து general linear group under multiplication. Under matrix multiplication. So represent as GL of n comma r. இப்படிதான் represent பண்ணுவாங்க GL of n comma r. This group can be expressed as GL of 2 comma r because this is set of all 2 by 2 matrices. M2 of all means set of all matrices. General linear group GL of n comma r னா என்ன அப்படின்னா set of all non-singular matrices. Set of all non-singular matrices and அவ்வளவுதான் invertible தான். So there is no specified conditions. So now you have to discuss another group. Now G is equal to set of all ABCD such that AD minus BC equals 1. So now what is the group defines? இப்போ என்ன சொல்லுவீங்க இதை? இதுக்கு என்ன பேர் இந்த குரூப்புக்கு? சரி ஓகே, குரூப் பேர் வேணாம். இது வந்து நான் சிங்குலர் மேட்ரிசஸ் தானே இல்லை இருக்குது எல்லாமே. எது பெரிய செட்? எந்த செட் வந்து கொஞ்சம் பெரிய செட்னு ஐ திங்க் ஃபர்ஸ்ட் கொடுத்த ஜிஎல் G is better one. First இருக்கிறதா இல்லை செகண்ட் இருக்கிறதா? G or G1? Which one is bigger? யார் சப்செட்? G1 is a subset of G. So G1 is a subset of G. So G1 is clearly G1 is subset of G because Gல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான நான் சிங்குலர் மேட்ரிசஸும் இருக்கும். பட் G1ல வந்து நான் சிங்குலர் மேட்ரிசஸ் டிட்டர்மினன்ட் 1 வர்ற மட்டும்தான் இருக்கும். இந்த குரூப்புக்கு ஒரு பேர் இருக்கு. வாட் இஸ் த ஸ்பெஷல் நேம் ஆஃப் திஸ் குரூப்? நேம் நான் சொல்லிட்டேன் ஆக்சுவலா. இந்த குரூப்க்கு என்ன பேரு? ஸ்பெஷல் லீனியர் குரூப்ஸ். வெரி குட். ஸ்பெஷல் லீனியர் குரூப் can be expressed as SL of n comma r. So this can be expressed as SL of n comma 2. So always note that SL of 2 comma r. Always note that SL is a subset of GL. It's a subgroup of GL. ஸோ இதில் எப்படி ஆர்டர் கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் நம்ம அடுத்து போக பார்க்கலாம். நீங்கள் இந்த குரூப்ல நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். என்னென்னங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம இந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் நீங்கள் பாருங்க. M2 of R, GL of n comma r, SL of n comma r. இந்த மூணுல யாரு பெருசு? வாட் இஸ் M2 of R? வாட் இஸ் GL of R? வாட் இஸ் SL of? M2 of R னா என்ன? Set of all 2 cross 2 Set of all 2 by 2 எல்லாமே ஆல் 2 by 2 matrices. ஸோ GLனா ஆல் இன்வெர்டிபிள் அலோன். இங்கே டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 1 வர்றது மட்டும் கலெக்ட் ஆகும். அப்போ ஒன்றுக்கு ஒன்று அப்படியே சப்குரூப்பாக மாறிடும். ஸோ SL இஸ் எ சப்குரூப் ஆஃப் GL, GL இஸ் எ சப்குரூப் ஆஃப் M2 of R. பட் M2 of R குரூப்பாக ஃபார்ம் பண்ணுமா? அதை நீங்கள் யோசிங்க. M2 of R குரூப்பாக ஃபார்ம் பண்ணுமா? M2 R ஃபார்ம்ஸ் அ குரூப். M2 of R எதை பொறுத்து குரூப் ஃபார்ம் பண்ணும்? ஸோ M2 of Rல எல்லா மேட்ரிசஸும் இருக்கும். அப்போ அதில் சிங்குலர் மேட்ரிசஸும் இருக்கும். சிங்குலர் மேட்ரிசஸ்க்கு இன்வெர்ஸ் கிடைக்காது. அப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனை பொறுத்து M2 of R குரூப்பாக இருக்காது. M2 of R ஃபார்ம்ஸ் அ குரூப் அண்டர் மேட்ரிக்ஸ்ல இருக்க இன்னும் ஒரே ஒரு ஆப்ரேஷன் தான் இது, addition. இஸ் மேட்ரிக்ஸ் அடிஷன். அப்போ இங்கேருந்து இங்கே ஜிஎல்லேருந்து எம் போகிறப்ப சப்செட்டுன்னு தான் சொல்ல முடியும், சப் குரூப்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே ஆப்ரேஷன் வேற. ஜிஎல் ஆப்ரேஷன் வந்து மல்டிப்ளிகேஷன், இங்கேயும் மல்டிப்ளிகேஷன். ஸோ ரெண்டையும் ரொம்ப கிளியராக படிக்கணும். எதுக்கு என்னென்ன குரூப் எப்படி ஃபார்ம் ஆகுங்கிறத கரெக்டாக பார்த்துக்கணும்.
சரி, and then இந்த M2 of R, M2 of R விடுங்க. GL-ம் SL-ம் எபிலியனா எபிலியன் இல்லையா? அடுத்த கொஸ்டின். இஸ் எபிலியன் or நான் எபிலியன்? So all the matrices can be expressed as AB equal to BA. Is it true or false? False. False. So obvious claim implies that GL and SL never be abelian. So அப்ப ஒரு இன்ஃபைனைட் நான் எபிலியன் குரூப், which are the following are infinite நான் எபிலியன் குரூப் அப்படின்னா இவங்களை தான் நீங்க சாய்ஸ்ல வச்சுக்கலாம், GL SL அப்படின்றத. ஓகே, so now searching up on the group SL of GL of N, P. இது எப்படி எழுதணும் அப்படின்னா, இது என்ன அர்த்தம்? GL of N, P அப்படின்னா என்ன மீனிங்? இட்ஸ் செட் ஆஃப் ஆல் 2x2 matrices. 2 எழுதி காட்டுறேன். GL of 2, P means GL ABCD such that AD minus BC which is not equal to 0, ABCD belongs to ZP. So what is ZP? What is Z1? What is Z3? So what is Z3? Z3 எத்தனை elements இருக்கு? 0, 1, 2. 0, 1, 2 அவ்வளவுதான். So what about ZP? 0 to P minus 1. P minus 1. சரியா? இப்போ வந்து இந்த எலமெண்ட்ஸ்குள்ள இருந்து தான் மேட்ரிக்ஸை போய் ஃபில் பண்ண போதும். இப்போ இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோமே, அதுல இதுக்கும் என்ன வித்தியாசம்? இங்க இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் எத்தனை இருக்கும்? GL SL of N, R அப்படிங்கிற செட்ல இருந்து இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை கவுண்ட் பண்ண முடியுமா முடியாதா? எத்தனை இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டா? இன்ஃபைனைட். ஓகே, பட் இங்க இந்த ஸ்பாட்ல ஃபார் எக்ஸாம்பிள் இசட் ஃபைனைட் தான். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் Z3னே வச்சுக்கோங்களேன், 0, 1, 2 மட்டும் தான் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ ஆல் பாசிபிள் காம்பினேஷன்ஸ் நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். அப்படிங்கிறப்போ GL of N, R அப்படின்றது இன்ஃபைனைட் நான் எபிலியன் குரூப். இதுலயே ஃபைனைட் நான் எபிலியன் அப்படின்னா GL of N, P. P stands ZP. Pன்றது ZP மென்ஷன் பண்றதா இங்க வந்திருக்கு. சில நேரங்களில் GL of N, ZPனே கூட சொல்லுவாங்க, இந்த மாதிரி கூட சொல்லுவாங்க. ஸோ இது கொஞ்சம் பார்த்துக்கணும். இதுல எத்தனை எலமெண்ட் இருக்கும்? அப்போ ஃபைனைட்னா கவுண்ட் பண்ண முடியும்ல, எத்தனை எலமெண்ட் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆர்டர் செக்ஷன் வரப்ப டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குரூப்ஸ். இந்த குரூப்ஸோட எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு. அடுத்து ஆல் த ஐடென்டிட்டி எலமெண்ட்ஸ் ஆர் யூனிக். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான கண்டிஷன்ஸ் கேட்பாங்க பிஜிடி அறிவியல. ஆல் த ஐடென்டிட்டி எலமெண்ட்ஸ் ஆஃப் எனி குரூப், the identity element of any group is unique. So the identity element தான் இருக்கும். all the travel தப்பு முதல்ல சொன்னது. The identity element of any group is unique. Okay. So inverse அதே மாதிரி தானே இன்வர்ஸும். For all A belongs to G, that exists A inverse belongs to G such that A star A inverse equal to E. இது மாதிரி இன்னொரு A inverse கிடைக்குமா நமக்கு? இல்லை ஒரு A inverse தான் கிடைக்குமா? How many A inverse can able to find for single A? ஒரே inverse தான் Only sir. A inverse. So A inverse is always unique. And then A inverse whole inverse equal to A. So for all A belongs to G. And then AB the whole inverse equal to B inverse A inverse. And note on the LCL left cancellation law, AU equal to AW imply that, so we can able to cancel down 2A and A, U equal to W. If supposed to be A inverse exist, கிடைச்சா மட்டும் தான் பண்ண முடியும். And then right cancellation law, UA equal to WA. So A can be able to cancel out U equal to W if A inverse exists. So note on these properties, left cancellation and right cancellation laws. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ். இந்த லெஃப்ட் கேன்சலேஷன், ரைட் கேன்சலேஷன் இதெல்லாம் வந்து கேட்பாங்க. ஆனால் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸாக தான் வரும். கொஷின் வர்றப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். ஏ இன்வெர்ஸ் இருந்தால் தான் அது கேன்சல் ஆகும், இல்லாட்டி கேன்சல் ஆகாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். Dealing to some PGDRB previous year question papers அதில் பார்க்குறப்போ
So now GBA group set of all matrices such that என்ன ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா xx such that x belongs to R star. What is R star? So R star எப்பெல்லாம் ஸ்டார் போடுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? R minus singleton 0ன்னு அர்த்தம். So under matrix multiplication, find the inverse of each element. X என்ற ஃபார்மேட்ல தான் எலிமெண்ட் இருக்கும். இதோட இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். இன்வெர்ஸ் வேணும்னா முதல் ஐடென்டிட்டி எலிமெண்ட் வேணும். வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் ஐடென்டிட்டி? xx ஸ்டார் ஏதோ ஒரு எலிமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணா திரும்ப எது வரணும்? ஸோ இங்கே ஸ்டார் அப்படின்றது பைனரி ஆப்ரேஷன் உங்களுக்கு என்னவா இருக்கு அப்படின்னா மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷனாக இருக்கு. ஸோ புட் எ டாட். ஸோ பண்ண ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணுங்க என்ன வரும்? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஹியர்? நல்லா கவனிங்க டெஃபினிஷன் ஏ ஸ்டார் இ ஈக்குவல் டு ஏ. ஏக்கு பதிலாக இங்கே இந்த ஒரு 2/2, ஈக்கு பதிலாக இந்த 2/2, இந்த ஏக்கு பதிலாக அந்த 2/2. எஸ் நான் மல்டிப்ளை பண்ண ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் எலிமெண்ட் என்ன வரும்? 2xc. எஸ் 2xc, 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 2xc. So by the definition of equality of matrices, if two matrices are equal, then the corresponding elements are equal. So by the result, 2xc equal to x. Yes. Now we need to find the value of e. So now 2e equal to 1 and e equal to 1/2. Without loss of any generalities, we can able to cancel out x. So e equal to 1/2. Then supposed to be இரண்டு element e equal to என்ன வரும் இந்த இடத்துல? எல்லாமே 1/2 இருக்கும். இதுதான் ஐடென்டிட்டி எலிமெண்ட் இந்த மேட்ரிக்ஸ்க்கு. எப்பயுமே நீங்க ஐடென்டிட்டி எலிமெண்ட் படிக்கிறப்போ 1 0 0 1 தான் பார்ப்பீங்க. பட் ஸ்பேஸ் மேட்ரிக்ஸ் ஸ்பேஸ் மாறும்போது ஐடென்டிட்டி எலிமெண்டோட ஸ்பேஸும் மாறும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஐடென்டிட்டி எலிமெண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதை வச்சு இன்வெஸ்ட் ஃபைண்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் ஃபைண்ட் பண்ணுங்க x இருக்கு. ஸோ வாட் இஸ் டெஃபினிஷன் ஆஃப் இன்வெர்ஸ்? ஏ ஸ்டார் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு இ. ஏக்கு பதிலாக இந்த டேர்ம் எடுத்துக்கிறோம். நமக்கு தெரியாது ஏ இன்வெர்ஸ் யாருன்னு தெரியாது. ஸோ கன்சிடர் அஸ் y. இ என்னன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? வாட் இஸ் இ? என்ன எழுதணும்? இல 1/2 எல்லாமே 1/2. ஸோ now இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ்? இந்த பக்கம் மாறாது, எல்லாமே 1/2 தான். Now what will be here? 2xy. 2xy, 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 2xy. So 2x, by the definition of equality of matrices, two matrices are equal and the corresponding elements are equal. இதுவும் ரிசல்ட் தான். இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவல் அப்படின்னா அந்த கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் வந்து ஈக்குவல் டு 1/2. ஸோ xy ஈக்குவல் டு 1/4. நமக்கு தேவை y தான். y ஈக்குவல் டு 1/4x. அப்போ ஏ இன்வெர்ஸ் என்ன வரப்போகுது இந்த எலமெண்ட்டுக்கு? இந்த மேட்ரிக்ஸ்ல போய் ரீப்ளேஸ் பண்ணுங்க. இந்த ரவுண்ட் மேட்ரிக்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணா வாட் வி கெட்? ஸோ திஸ் இஸ் த இன்வெர்ஸ். இதுதான் இது ஆப்ஷன் ஏல இருக்கு. நம்ம பார்த்து ஆப்ஷனை பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். புரியுதா எப்படி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும்னு? முதல் ஐடென்டிட்டி எலிமெண்ட் தெரியணும், அப்புறம் தான் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். சரி ஓகே, இந்த ப்ராப்ளம் புரியுதா? Yes, sir. கிளியரா இருக்கு அந்த ப்ராப்ளம்? Yes, sir. ஓகே then. ஸோ ப்ரொசீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் எடுத்து பாருங்க. GBA group. Then x square equal to x if and only if. இதெல்லாம் ரிசல்ட். GBA group x square equal to x இருந்தா we have four conditions. X equal to x inverse, order of x equal to order of g, then x equal to e and then none. இதே சால்வ் பண்ணுங்களேன். x square equal to x, since g is a group, அப்போ x inverse கட்டாயமா கிடைக்கும். இப்போ ரெண்டு பக்கமும் x inverse எடுங்க. So what do we get from this? By the X is fundamental law equal of to E. index. Yes.
ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இ அவ்வளோதான். ஸோ ஆப்ஷன் சி வந்து ட்ரூ. குட்டி குட்டி கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும் எல்லாமே. விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் இன்கரெக்ட். அடுத்த கொஸ்டின் விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் இன்கரெக்ட். ஆப்ஷன் ஏ எனி சைக்ளிக் குரூப் இஸ் எபிலியன். இஸ் தட் ட்ரூ? Yes, sir. எஸ். ரிசல்ட் விச் ஆர் த ஃபாலோயிங் இன்கரெக்ட் வர்றப்போ ஒரு ஆன்சர் தான் வரப்போகுது. அப்போ மீதி மூணுமே கரெக்ட்னு அர்த்தம். அந்த மூணு ரிசல்ட்டாக படிக்கணும் ஒரு கொஸ்டின் பார்க்குறப்ப. எனி எபிலியன் இஸ் சைக்ளிக். நோ, இட்ஸ் ஃபால்ஸ். இதான் ஆன்சர் ஆக்சுவலாக. அப்போ ஆன்சர் வந்து இதுதான் இன்கரெக்ட்னு கேட்குறப்போ. பட் மிச்சத்தையும் பார்ப்போம். எனி எபிலியன் குரூப் satisfying the condition ab the whole square equal to a square b square. Yes, which is true because we are able to write the proof in simple way. So ab the whole square equal to b square a square, and this can be expressed as a square b square. So and then any subgroup of a abelian group is normal. Any subgroup, any subgroup of abelian groupல இருந்து ஒரு Yes, சப்குரூப் sir. எடுத்தீங்கன்னா கட்டாயமா அது என்னவா இருக்கும்? நார்மல் சப்குரூப்பா இருக்கும். இந்த மூணுமே ரிசல்ட்டா படிச்சுக்கணும். இந்த கொஸ்டினுக்கு ஏசிடி தப்பு, பட் காமன் ரிசல்ட்டா அந்த மூணு தான் ட்ரூ. ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் ஃபால்ஸ் அப்படிங்கிறப்போ அதை மட்டும் பார்க்காம மிச்சம் மூணு ட்ரூ கண்டிஷன்ஸ் இருக்கு, அதை படிச்சுக்கணும், ரிசல்ட்டாவே படிக்கணும். So now introducing the concept order. So what is order? Order supposed to be, இப்போ வந்து எத்தனை ஒரு எலமெண்ட்டை அந்த எலமெண்ட் கூட ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஒரு எலமெண்ட்டை வந்து திரும்ப திரும்ப அந்த எலமெண்ட் கூட நீங்க ஆப்ரேட் பண்ணிட்டே இருக்கணும். ஏ பவர் n டைம்ஸ் ஆப்ரேட் பண்ணாலும் ஜஸ்ட் ஏ ஸ்டார் எக்ஸெட்ரா ஸ்டார் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ஈன்னு மாறணும். இப்படி மாறிச்சுன்னா அந்த ஆர்டர் ஆஃப் ஏ வந்து என்னன்னு சொல்லி வரும். திஸ் இஸ் என்ன லீஸ்ட் பாசிட்டிவ் இண்டீஜர்ஸ். லீஸ்ட் பாசிட்டிவ் இண்டீஜர்ங்கிறது தான் அது ஆன்சராக வரும். எஸ். நான் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா புரிஞ்சிடும். நான் வாட் அபவுட் த கொஸ்டின் இஸ் த ஆர்டர் ஆஃப் மைனஸ் ஐ இன் இஸ் சி ஸ்டார் கமா டாட். அப்போ என்ன பண்ணணும்னா சி ஸ்டார்னா என்னது சி மைனஸ் சிங்கிள்டன் 0 கமா டாட். டாட்டை பொறுத்த ஐடென்டிட்டி எலமெண்ட் என்ன வரும்? வாட் இஸ் இ ஹியர்? எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பிளஸுக்கு 0, டாட்டுக்கு 1. சரி, அப்போ இதுலன்னு சொல்லுங்க. இ வந்து 1 இருக்கு அப்படின்னா மைனஸ் ஐயை எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா? ஏன் மல்டிப்ளை பண்றதுன்னா இங்கே ஆப்பரேஷன் வந்து டாட்டு, அதனால மல்டிப்ளை பண்றோம். எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணா நமக்கு வந்து 1 வரும்? 4 times. So 4 times. So minus I power 4 will be 1. So order of minus I equal to 4. But 8 time பண்ணா வரும்ல? Least positive. அந்த இடத்துல நீங்க இந்த கேஸை யூஸ் பண்ணணும். லீஸ்ட் பாசிட்டிவ் தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ அதனால அப்படிங்கிறப்போ மைனஸ் ஐ பவர் 4ம் 1 தான், மைனஸ் ஐ பவர் 8ம் 1 தான். ஆனால் 4 தான் நீங்க பார்க்கணும். லீஸ்ட் பாசிட்டிவ் இண்டீஜர். ஏன் 1 பார்க்கணும் அப்படின்னா ஐடென்டிட்டி எல்லாம் செக் பண்ணணும். மெயினா அதான் முக்கியம். ஸோ ரைட் நான் இன்னொரு கொஸ்டின் பாருங்க. நான் வாட் அபவுட் இசட் கமா செட் இல்லை ஆர் ஸ்டார் கமா டாட். R star comma dot is. Now what is the element inverse of -1? Dot ஐடென்டி எலிமெண்ட் என்ன வரும்? 1. எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணா 1 வரும்? 2 times. 2 times. சிம்பிளா எழுதிடலாம். எல்லா ஐடென்டிட்டி எலிமெண்டோட ஆர்டரும் எப்பயுமே 1. ஐடென்டிட்டி எலிமெண்ட்டுக்கு எல்லா எனி for all இல்ல for any அந்த கரஸ்பாண்டிங் குரூப்ல ஒரே ஒரு தான் இருக்கும். அந்த எந்த எடுத்தாலும் சரி, அது எந்த இருந்தாலும் இந்த குரூப்ல இருக்கிற எந்த ஐடென்டி எலிமெண்டா இருந்தாலும் ஒரு ஆர்டர் வந்து 1 தான். அண்ட் தென் ஸோ வாட் அபவுட் இசட் கமா பிளஸ்? இதுல 1ஓட ஆர்டர் என்ன? வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் 1? வாட் இஸ் த ஐடென்டி எலிமெண்ட் ஆஃப் பிளஸ்? 0. எஸ் 0. அப்ப 1 எத்தனை தடவை ஆட் பண்ணா? எதுக்கு ஆட் பண்ணணும்? இவ்வளவு நேரம் ஏன் மல்டிப்ளை பண்ணோம், இப்போ ஏன் ஆட் பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல அடிஷன் கொடுத்துருக்கான். ஸோ நான் வந்து இப்போ கவுண்ட் கூட அடிஷன் மாடலோ ஆகுமா, நான் பிளஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த தடவை அடிஷன் கொடுத்துருக்கான். ஸோ நான் ஆட் பண்ணிட்டே தான் போகணும். 1 எத்தனை தடவை ஆட் பண்ணா 0 வரும்? இட்ஸ் இஸ் நாட் பாசிபிள், ரைட்? ஸோ ஆர்டர் ஆஃப் 1 இஸ் equal to infinity.
கிடைக்கவே கிடைக்காது அப்படின்றத டஸ் நாட் எக்ஸிஸ்ட்ன்றதை மென்ஷன் பண்றோம். இசட்மா பிளஸ்ல ஏதாவது எலமெண்ட்டுக்கு ஆர்டர் கிடைக்குமா? ஐடென்டிட்டி தவிர ஆர்டர் ஆஃப் ஜீரோ என்ன வரும்? 1. 1, பிகாஸ் ஆர்டர் ஆஃப் இ இஸ் ஆல்வேஸ் 1. ஜீரோ தவிர அது எதுக்குமே ஐடென்டிட்டி உங்களுக்கு கிடைக்காது. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து in a group, so now the group will be Z17 under multiplication modulo. Multiplication modulo 17 தான், அதுவுமே 17 தான். ஸோ டாட் சர்க்கிள் பண்ணீங்க அப்படின்னா 17 எழுதக்கூடாது, நான் தனியாக எழுதியிருக்கேன். ஸோ வாட் இஸ் ஆர்டர் ஆஃப் 3? இதான் கொஸ்டின். 3யோட ஆர்டர் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். 3யை எத்தனை டைம் அடிஷன் மாடல எடுத்தா என்ன வரணும்? 1. அடிஷன் மல்டிப்ளிகேஷன் மாடல்னாலும் ஒன்று தான். மல்டிப்ளிகேஷன்றது வார்த்தை வந்தாலே ஒன்று தான். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன், அதை நீங்கள் சால்வ் பண்ணுங்க. In a group Z17 under multiplication modulo, find the order of all elements. ஸோ இது வந்து இன்னைக்கு கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணுங்க. மறக்காம செஷன் முடிய போகுது. அடுத்த கிளாஸ்ல இதோட சொல்யூஷன்ஸ்லாம் பார்க்கலாம். Z17, we have 4 minutes to end up the session. So Z17 comma addition model, multiplication modulo, find all the elements, find the order of all elements. And then Z8 comma addition modulo, find the orders of all elements. In power set of S under symmetric difference, find the order of, so S is infinite, find the order of all elements. So this is considered as assignment 1. ஸோ இது வந்து இதே மாதிரி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 யூனிட் இருக்கு, எல்லாத்தையுமே எடுக்கணும் வரிசையா. ஸோ தென் ஆல்சோ அகெயின் ஐ ரீகால் த போஸ்டிங்ஸ். நியர்லி 1721 போஸ்டிங்ஸ். அதில் மேக்ஸ் மட்டும் ஒரு 200 போஸ்டிங்ஸ் கிட்ட அலோகேட் ஆயிருக்கு பிஜிடிஆர்பியில். வந்துடும் கண்டிப்பாக, அதோட கால்ஃபா சர்க்குலர்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ மேபி த எக்ஸாம் வில் பி அட் அக்டோபர் ஆர் நவம்பர் பை திஸ் இயர் எக்ஸ்பெக்டட். அதுக்கான கோர்சஸ் வந்து நம்ம ஷெட்யூல் வந்து பார்த்துருப்பீங்க, நம்ம போட்டிருக்கோம். ஷெட்யூல் வந்து போட்டாச்சு. ஆக்சுவலாக மண்டேலேருந்து அதோட கிளாஸஸ் எல்லாமே கோயிங் ஆன் தான். ஸோ 1 டே பிஜிடிஆர்பி, 1 டே சிஎஸ்ஆர் நெட்னு உங்களுக்கு மூவ் ஆன் ஆகும் கிளாஸஸ் இனிமேல். நீங்கள் வில்லிங்னஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த லிங்க் வந்து எங்கே நீங்கள் பார்த்து எடுத்தீங்களோ அது கீழே கோர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு சொல்லி நாங்கள் ஒன்று போஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா வில் கால் யூ பேக். அதர்வைஸ் இன்னொரு நம்பர் தான் அதில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலும் டீடைல்ஸ் வந்து கண்டிப்பாக இன்சிஸ்ட் பண்ணுவோம். So the number will be visible on the screen. So for all the inquiry about the PGDRB and CSIR net, so can you note down the number? You can send a WhatsApp message or you can call back after this session. Otherwise, ஒரு லிங்க் வந்து சென்ட் பண்ணுவோம். ஒரு கோர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் வில்லிங்னஸ் ஃபார்ம் will be posted in the group. இந்த லிங்க் நீங்கள் இந்த கிளாஸ் எப்படி ஜாயின் பண்ணீங்களோ அந்த குரூப்லேயே நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். அதில் வில்லிங்னஸ் இருந்தால் நீங்கள் வில்லிங்னஸ் கொடுக்கலாம். அதர்வைஸ் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். இந்த செஷனில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஏதாவது ஸோ ஃபார் நோ டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அந்த கொரியை நீங்கள் இந்த நம்பருக்கே நீங்கள் சென்ட் பண்ணலாம். நோ இஷ்யூஸ்.